குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கருப்பா நதி அணை உள்ளது. அதன் அருகில் அனுமன் ஆற்றின் கரையோரம் உள்ள பூர்ண புஷ்கல பெரிநாயகம் கோயிலுக்கு நேற்று கார்த்திகை வழிபாட்டுக்காக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சென்றனர். அப்பகுதியில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணை பாதுகாப்பு கருதி முன்னறிவிப்பின்றி 500 கன அடி நீர் ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இதனால் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் திரும்ப முடியாமல் தவித்தனர். கடையநல்லூர் தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் இருபுறமும் கயிறு கட்டி நேற்று 38 பக்தர்களை மீட்டனர். நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் நீர்த்திறப்பு 1300 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மீதமுள்ள பக்தர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து கோயில் மண்டபத்தில் பக்தர்கள் தங்க வைக்கப்பட்டனர். கோயில் சார்பில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இன்று நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டு மீதமுள்ள 62 பக்தர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தண்ணி போலாம்